எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, சந்திரன் ராகுவோடையோ கேதுவோடையோ சேரும்போது 3 தோஷங்கள் ஏற்படுது. புத்திர தடை, புத்திர தோஷம், புத்திர சோகம். இந்த 3 ஏற்படுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. புத்திர தடை அப்படிங்கிறது பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறது புத்திர தடை. புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தை இருக்கும், ஆனால் அந்த குழந்தை தாயை மதிக்காமல் இருக்கும், அல்லது தாயை விட்டு பிரிஞ்சு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கும், அல்லது தாயை கவனிக்காமல் இருப்பாங்க. அது புத்திர தோஷம். புத்திர சோகம் அப்படின்னா பிறந்த கொஞ்ச நாளில் இந்த குழந்தை இறந்து போகிறது, அல்லது இறந்த குழந்தை பிறக்கிறது. அதாவது பிறக்கும் போதே இறந்து வயிற்றுக்குள்ளே இறந்து அந்த குழந்தைய வெளியே எடுக்கக்கூடிய சூழல். இதுதான் புத்திர சோகம். புத்திர தோஷங்கிறது இருந்தும் குழந்தை இருந்தும் பயனில்லை. புத்திர தடைங்கிறது பல வருஷமாக குழந்தை இல்லை. இந்த 3 விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. இப்போ சந்திரன் ராகு கேதுவோடு சேரும்போது இந்த தோஷங்கள் ஏற்படுது. அது எப்படி மெயினாக ஏற்படுது அப்படின்னா, ராகுவுக்கும் ராகுவுக்கு 7வது இடத்துல கேது இருக்கும், கேதுவுக்கு 7வது இடத்துல ராகு இருக்கும். இதுக்கு நடுவில் சந்திரன் சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ராகுவுக்கும் கேதுவுக்கும் மிட் பாயிண்டில் சந்திரன் இருக்குது அப்படின்னா இந்த சந்திரன் தோஷத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருந்தாலே இந்த புத்திர சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நடுவில் எந்த பிளானட்டும் இல்லாமல் சந்திரன் மட்டும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் நடுவில் சிக்கணும். அது நம்பர் 1. இப்போ சந்திரன் கேதுவை நோக்கி வருது, கேது சந்திரனை நோக்கி போகுது. அப்போ சந்திரன் கேது சேர்க்கையாக அதை எடுத்துக்கணும். சந்திரன் கேது சேரும்போது கேது தடைப்படுத்தும், இருக்கிறத ஸ்டாப் பண்ணும். அப்போ சந்திரன் கேது சேரும்போது புத்திர தடை ஏற்படும். இது நம்பர் 1. ஏன்னா கேது ரிவர்ஸில் ட்ராவல் ஆகும், சந்திரன் நேர்வழியில் ட்ராவல் ஆகும்போது சந்திரனும் கேதுவும் மீட் பண்ணும்போது புத்திர தடை ஏற்படும். இது சந்திரன் கேதுவினால் ஏற்படுறது புத்திர தடை. இதை தெளிவாய்க்கோங்க. அடுத்து இப்போ இதே இடத்துல மாறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது, கேது ராகு இப்படி இருக்குது. இப்போ சந்திரன் ராகுவை நோக்கி வருது, ராகு சந்திரன் நோக்கி போகுது. அப்போ சந்திரன் ராகுவோடு சேர்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும். சந்திரன் ராகுவோடு சேரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா புத்திர தோஷத்தை உண்டாக்கும். குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை தாயை மதிக்காது, அல்லது குழந்தை தாயை விட்டு வெளியூர் வெளிநாடு போகிற மாதிரி சூழல் ஏற்படும். குழந்தைகளால் தாய்க்கு ஆதாயம் கிடைக்காது. இதுதான் சந்திரன் ராகு சேரும்போது ஏற்படக்கூடிய புத்திர தோஷம். புத்திர தடைங்கிறது சந்திரன் கேதுவினால் ஏற்படக்கூடியது. புத்திர தோஷங்கிறது சந்திரன் ராகுனால் ஏற்படக்கூடியது. புத்திர சோகம் அப்படிங்கிறது 2 கிரகங்கள்னால் ஏற்படக்கூடியது. சந்திரன் ராகுவோடு சேர்ந்தாலும் சந்திரன் கேதுவோடு சேர்ந்தாலும் இந்த புத்திர சோகம் ஏற்படுது. பிறந்து குழந்தை இறக்க வைக்கிறது, அல்லது ஆரம்பத்திலே குழந்தை கருவிலேயே இறந்து பிறக்கிறது. இது புத்திர சோகம் இந்த 2 காம்பினேஷன்னாலையும் நடக்குது. புத்திர தடைங்கிறது சந்திரன் கேதுனால் நடக்குது. புத்திர தோஷங்கிறது சந்திரன் ராகுனால் ஏற்படுது. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வேறு எந்த மாதிரி காம்பினேஷனில் சந்திரன் ராகுவோடு சேருது அல்லது கேதுவோடு சேருதுங்கிறத பார்ப்போம். இப்போ சந்திரன் இங்கே இருக்குது, கேது இந்த இடத்துல இருக்குது, ராகு இந்த இடத்துல இருக்குது. இப்போ சந்திரன் அடுத்து டச் பண்ண போகுது, ராகு தான் டச் பண்ண போகுது. நடுவில் எந்த பிளானட்டுமே இல்லை. நடுவில் 4 கட்டங்களில் நடுவில் 1 2 3 4 கட்டங்கள் எம்டியாக இருக்குது. சந்திரன் அடுத்து டச் பண்ண போகுது ராகுவை தான். அப்போ இது சந்திரன் ராகு சேர்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நடுவில் எந்த கிரகமும் இல்லாமல் ஒரு கிரகம் டைரெக்டாக அடுத்த கிரகத்தை டச் பண்ணுது அப்படின்னா அது நம்ம சேர்க்கையாக எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இங்கே இருக்குது, குரு இங்கே இருக்குது அப்படின்னா சந்திரன் ராகு சேர்க்கையை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நடுவில் குரு இருக்குது. எந்த பிளானட்டுமே இல்லாமல் 4 கட்டங்கள் எம்டியாக இருந்து அதுக்கப்புறம் ராகு இருக்குது அப்படின்னா சந்திரன் ராகுவை தான் தொடப்போகுது. அப்போ சந்திரன் ராகு சேர்க்கையாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒரே கட்டத்தில் சந்திரன் ராகு இருந்தாலும் அது சேர்க்கை தான். சந்திரனுக்கு அடுத்த கட்டத்தில் ராகு இருந்தாலும் அது சேர்க்கை தான். 5 கட்டம் தாண்டி இருந்தாலும் சந்திரன் தொடப்போகிறது ராகு தான் தொடப்போகுது. நடுவில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாலும் அது சந்திரன் ராகு சேர்க்கை தான். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது சந்திரன் ராகுவோ அல்லது சந்திரன் தொடப்போகிறது கேதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சந்திரன் ராகு சேர்ந்தால் புத்திர தோஷம், சந்திரன் கேது சேர்ந்தால் புத்திர தடை. சந்திரன் ராகுவோ கேதுவோ எப்படி சேர்ந்தாலுமே புத்திர சோகம் ஏற்படுது சிலருக்கு. இதை ஆளை பொறுத்து மாறுபடும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் புத்திர தோஷம் ஏற்படுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஆண் ஜாதத்தையும் நம்ம பார்க்கணும். அதாவது கணவனுடைய ஜாதத்திலும் எந்த மாதிரி அமைப்பு இருக்குது, மனைவினுடைய ஜாதத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். கணவன் ஜாதத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது. இது இந்த மாதிரி தான் டைரெக்டாக சேர்க்கை இல்லாமல் சந்திரன் போய் ராகுவை தொடுற மாதிரி. அவங்க மனைவி ஜாதத்தில் சந்திரன் கேதுவை தொடுது அப்படின்னா 2 பேருக்குமே புத்திரன் சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, வேறு இந்த மாதிரி தோஷம் இருக்குது, ஆனால் சிலருக்கு பாதிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் நீ சொல்கிற அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம்.
இந்த கிரக சேர்க்கை இருக்குது, ஆனால் புத்திர தோஷமோ புத்திரங்களால் வந்து ப்ராப்ளமோ ஏற்படலை. இதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சிலர் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு சந்திரனுக்கு அடுத்து கேது இருக்குது, ராகு வந்து இந்த இடத்துல இருக்குது, அங்கங்கே பிளானட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே. இப்போ சூரியன் இருக்குது, புதன் இருக்குது, சுக்கிரன் இருக்குது, சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 பிளானட்ஸ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தோஷம் இருக்குது, சந்திரன் ராகுவோ சந்திரன் கேதுவோ சேர்ற தோஷம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு பாதிக்கலை. அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது விதிவிலக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. அப்போ குரு வந்து வலுவாக இருக்கும்போது இந்த தோஷம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. சந்திரன் கேதுவே சேர்ந்திருந்தாலும் குரு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து ராகு கேதுவின் பிடியில் இருக்கக்கூடாது. குரு வந்து ராகு கேது பிடியில் இருக்கக்கூடாது அப்படின்னா ராகு கேதுக்கு நடுவில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து குரு ராகு நட்சத்திரத்திலோ கேது நட்சத்திரத்திலோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குதுன்னா குரு வந்து வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். குரு வந்து சொந்த வீட்லேயோ உச்ச வீட்லேயோ நட்பு வீட்லேயோ இருக்கணும். இருக்கும்போது குரு வலுவடையுதுன்னு அர்த்தம். இப்போ குரு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கா, அப்போ புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு வந்து ஓரளவுக்கு வலுவாக இருக்குது, ராகு கேது பிடியில் வந்து சிக்கலை. சந்திரன் மட்டும்தான் இந்த மாதிரி சிக்கியிருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, புத்திர தடை கொஞ்சம் லைட்டாக, அதாவது வந்து லேட்டாகும், ஆனால் டக்குன்னு வந்து அந்த குழந்தை புத்திர காரகன் வலுவாக இருக்கிறதுனால குழந்தை பிறக்கும். இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனால் வந்து 1 வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்காமல் ஒரு 2-3 வருஷம் கழித்து குழந்தை பிறக்கும். ஏன்னா இது கொஞ்சம் டிலே பண்ணும். சந்திரன் கேதுங்கிற புத்திர தடை, ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய புத்திர தடை வந்து இங்கே கொஞ்சம் வருஷமாக செய்யும். ஏன்னா இந்த தடை இருக்கிறதுனால அது தடையை கொடுத்துட்டு அந்த குழந்தையை கொடுத்துரும். ஏன்னா குரு புத்திர காரகன் வலுவாக இருக்கிறதுனால 1 வருஷம் இல்லை 2 வருஷத்தில் குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிரும். ஆனால் இந்த குரு வந்து நீசமாக இருந்தாலோ, குரு வந்து ராகு கேது நட்சத்திரத்திலோ ராகு கேதுவின் பிடியில் இருந்தாலோ இந்த தடை வந்து ரொம்ப வருஷத்துக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அப்போ வந்து நீங்கள் குருவை வந்து கவனிக்கணும். குரு வலுவாக இருக்க பட்சத்தில் இந்த தோஷம் வந்து கொஞ்சம் குறையும். இது நம்பர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, குருவை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா இன்னொரு அனலைசேஷனும் பண்ணலாம். லக்னத்தை வச்சு பார்க்கும்போது 5ஆம் பாவகத்திலையும் 5ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு லக்னமே கடக லக்னம், 1 2 3 4 5. லக்ன அதிபதி வந்து செவ்வாய், லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து குரு. 5ஆம் இடம் தான் குழந்தையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா 2 விஷயங்கள் கவனிக்கணும். 5ஆம் அதிபதியும் பார்க்கணும், 5ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்க்கணும். 5ஆம் அதிபதியை விட 5ஆவது வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். இப்போ 5ஆம் வீட்டில் வந்து குரு இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து 5ஆவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். 5ஆம் அதிபதியை பார்க்க தேவையில்லை, அது செகண்டரி. இப்போ 5ஆவது இடத்துல இருக்கக்கூடிய பிளானட் வந்து ஒரு பாவ கிரகமாக இருந்தது அப்படின்னா அப்போ வந்து 5ஆம் அதிபதியையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது இப்போ 5ஆவது இடத்துல குரு இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், அது ஒரு சுப கிரகம் தான். அப்போ 5ஆவது இடத்துல அது வலுவாகவும் இருக்குது, அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்கள் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3 விஷயங்களை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சந்திரன் வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ கனெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது ராகு கேதுவுக்கு நடுவில் சந்திரன் சிக்கினாலும் சந்திரன் பாதிக்கப்படும். இந்த மாதிரி சந்திரன் வந்து கேதுவோட சேர்ந்திருக்கல ஒரே கட்டத்தில், இப்படி இருந்தாலும் பாதிக்கப்படும். சந்திரன் கேது நட்சத்திரத்தில், கேது சந்திரன் நட்சத்திரத்தில், சந்திரன் ராகு நட்சத்திரத்தில், ராகு சந்திரன் நட்சத்திரத்தில் அப்படி இருந்தாலும் இந்த சந்திரனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். இது பாதிப்பு ஏற்பட்டால் இதிலிருந்து நம்ம நிவர்த்தி எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, புத்திர காரகன் குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். குருவும் வலுவிழந்து இருந்ததுன்னா இந்த தோஷம் வந்து பாதிக்கும் கண்டிப்பாக. குரு ஓரளவுக்கு வலுவாக இருக்காருன்னா இந்த தோஷம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நிவர்த்தியாகி குழந்தை பிறக்கும். அடுத்து இந்த 2மே பாதிக்கப்பட்டிருக்கு, குருவும் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 5ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 5ஆம் அதிபதி நல்லா வலுவாக இருக்காரு, 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வலுவாக இருக்குது அப்படின்னா அப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த புத்திர தோஷம் வந்து நிவர்த்தியாகி குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 100% அது நல்ல பலன்களை கொடுக்குமானா 50% கொடுக்கும். ஏன்னா ஒரு இடம் நல்லா இருக்குது, மீதி 2மே பாதிக்கப்பட்டு, புத்திர காரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அந்த 5ஆம் அதிபதியோ 5ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமோ ஓரளவுக்கு அதை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகும். 50% நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 4 விஷயங்களை கவனிக்கணும். 5ஆம் அதிபதி, 5ஆவது பாவகத்தில் என்ன கிரகம் இருக்குது, புத்திரகாரகன் குரு எப்படி இருக்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சந்திரன் கேது பாதிப்பு கொடுக்குதா பாதிப்பு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். கோச்சாரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் கேது இருக்கிற இடத்துல ராகுவோ கேதுவோ ட்ராவல் ஆச்சுன்னா அந்த டைம்லேயும் இந்த பாதிப்பு வந்து அந்த வருஷத்தில் இருக்கும். இப்போ நீ கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணமான வருஷத்தில் வந்து சந்திரன் கேது இருக்கக்கூடிய இடத்துல கோச்சார் ராகு ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த 1.5 வருஷமும் பாதிப்பு கொடுக்கும். அதையும் வந்து நம்ம கவனிக்கணும். இப்படி கோச்சாரம், நடக்கக்கூடிய தசா புத்தி, 5ஆம் அதிபதி, அப்புறம் வந்து 5ஆவது பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், புத்திர காரகனாகிய குரு,
இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர முடியும். பார்த்த உடனே சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா எல்லாருக்குமே பாதிப்பை கொடுக்குமானா கொடுக்காது. விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்க்க வேண்டியது வந்து புத்திரக்காரகன் குரு நல்லா இருக்காருன்னு பார்க்கணும். 5ஆம் அதிபதி 5ஆம் பாவகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம வரலாம். நடக்கக்கூடிய கோச்சாரமும் நம்ம கவனிக்கணும், தசாபுத்தியும் கவனிக்கணும். எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அதனால் சந்திரன் ராகுவோடோ கேதுவோட சேரும்போது இந்த பாதிப்புகளை கொடுக்குது. இது வந்து பொதுவாக பார்க்கும்போது வந்து இது 75% எல்லாருக்குமே பொருந்தி வரும். நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 75% வந்து இது பொருந்தி வரும். அந்த 25% வந்து ஜாதகத்தை பொறுத்து அது மாறுபடும். அப்போ எல்லாத்தையும் கவனித்து அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.